தை அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பின்வருமாறு கொடுத்துள்ளோம். முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் தை அமாவாசை. மாதந்தோறும் அமாவாசை வரும். அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு படையல் இட்டு வழிபடுவது வழக்கம். ஆனால் மாதந்தோறும் வரும் அமாவாசையை விட ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மகாளய அமாவாசை ஆகிய 3 மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். புரட்டாசியில் வரும் மகாளய அமாவாசைக்கு பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரும் நம் முன்னோர்கள் மீண்டும் தை அமாவாசைக்குதான் பித்ருலோகத்தில் செல்வார்கள். இந்த ஆண்டு தை அமாவாசை ஆனது தை 16ஆம் தேதி ஜனவரி 29 அன்று வருகிறது. அன்றைய தினம் நாம் முன்னோர்களை நாம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதனைப் பற்றி பின்வருமாறு பார்க்கலாம் வாங்க. தை அமாவாசையில் செய்ய வேண்டியவை. தை அமாவாசையில் செய்ய வேண்டியவை. தை அமாவாசை அன்று இறந்த நம் முன்னோர்களை நினைத்து நீர்நிலைகளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று 3 தலைமுறை முன்னோர்களின் பெயரை கூறி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் கொடுத்து வீட்டிற்கு வந்ததும் முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து துளசி மாலை போட வேண்டும். தை அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும். வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபடலாம். தை அமாவாசைக்கு அகத்திக் கீரை கொடுக்க வேண்டும். காகத்திற்கு எள் கலந்து உணவினை அளித்த பிறகு பிறருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். மாலை நேரத்திலும் முன்னோர்களின் திருவுருவப் படத்திற்கு முன் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இப்படி செய்வதினால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். தை அமாவாசையில் செய்யக்கூடாதவை. தை அமாவாசையில் செய்யக்கூடாதவை. தை அமாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எள்ளை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது. அன்றைய தினம் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும். மாமிசம், வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது. கிழக்கு திசை பார்த்து அமர்ந்துதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் எந்தவொரு பூஜைகளையும் செய்யக்கூடாது. அமாவாசை நாளில் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வது, பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. மாலை நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. காகம் உணவு சாப்பிட பிறகே நாம் சாப்பிட வேண்டும். தாய் தந்தையை இழந்த பெண்கள் தை அமாவாசை விரதம் இருக்கலாம். ஆனால் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. ஏன் முன்னோர்களை வணங்க வேண்டும்? ஒருவர் தன் பெற்றோருக்கும் தன் முன்னோர்கள் குல தெய்வத்தையும் வணங்காவிட்டால் அவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த முன்னோர்களை தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டிய முக்கிய திதிதான் அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதியில் நாம் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் பெற்றோரை இழந்தவர்கள் தை, ஆடி, மகாளய அமாவாசை தினத்திலாவது நாம் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அவசியம். உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்வதும், எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து வயிறு நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். தை அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி? அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவழியினருக்கு பெரிதும் நலம் தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல்நோக்கி எழும்பிச் சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரு லோகத்தை அடையும். தை அமாவாசையன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது. தர்ப்பணம் அளிப்பவர்களின் வீட்டில் தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதர்காரகராகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும். கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூரணமாக பெறலாம். முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் என்று சொல்வார்கள்.
அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார். அந்த தேவதைகள் மறைந்து முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம்.